ஐ am not the gene of Adam, I am a gene of Jesus. நான் ஆண்டவருடைய சந்ததியிலிருந்து பிறந்த வித்துவாய் நான் இருக்கிற இந்த மனப்பான்மை உடையவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ புத்திரர் வெளிப்பட்டாச்சா? வெளிப்பட்டாச்சு. உங்களுக்குள்ளதான் இருக்குது. அந்த புத்திரர் வெளியே வரணும். தேவனுடைய புத்திரர் என்பது வெளியே வரணும். என்னது? சிறு பிள்ளைத்தனமான காரியம் இல்லை, மெச்சூர்டானது. புத்திரர் என்றது சுதந்திரவாளி, பெரிய ஒரு சுதந்திரமாய் அவன் இருக்கிறான். அப்போ அதுதான் தேவனுடைய புத்திரம். அதுக்காக சிருஷ்டி காத்து கொண்டிருக்கிறது. அவங்க தான் வெளிப்படும் போது தான் அது என்ன ஆகும்னா பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். அப்போ எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ புத்திரன் வெளியே வருவாரா? தேவ புத்திரர் அது நீங்க வெளியே கொண்டு வருவீங்களா? அந்த மகிமை உங்களிருந்து வெளியே வருமா? இயேசு மாதிரியே நடக்க நீங்க ஆசைப்படுறீங்களா? எப்போ நீங்க அந்த பிள்ளை என்ற ஸ்தானத்திலிருந்து புத்திரன் என்ற ஸ்தானத்துக்கு நீங்க எப்போ வருவீங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம உலகத்தின் வெளிப்பாடுகளுக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டுக்கும் அந்த பாவத்தினால